பெண்கள் எல்லாம் வாங்கம்மா. யார் ஊதுறீங்க? எல்லாருமே ஊதுங்க. இல்ல இல்ல ஒருத்தர் ஊதுங்க, ஒருத்தர் கை தட்டுங்க. ஓகேவா? நல்லா கை தட்டுங்க. கை தட்டுங்க. கை தட்டு கை தட்டு. நீங்க பாட்டு கட்டுங்க. கை தட்டு நல்லா வேகமா தட்டுங்க. கொஞ்சம் உள்ள பாக்குறீங்க சார். கை தட்டு ஓட்டுறாங்களா? சார் எடுங்க. ஃப்ரண்ட்ல வாங்க. அடுத்து சார் ஓடுங்க. வாழவிக்கா ஓடுங்க. ரெண்டு பேர் வாய் ஓடுறாங்க. ஓடு 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 ஓடுங்க. மூணு பேர் சேனமா இருக்கு. மாமா பாரதி நான் போடுங்க. வணக்கம். ஏப்ரல் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் திருநங்கைகள் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் கொண்டாடிட்டு இருக்க இந்த வேலையில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக திருநங்கைகள் சார்பாக மிகுந்த பாராட்டியும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். அந்த சுப்ரீம் கோர்ட்டு என்ன மாதிரியான தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, திருநங்கைகளை 3வது பாலினமா அங்கீகரிக்கணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் திருநங்கைகள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை அறிவிக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது திருநங்கைகளுக்கு மற்ற சமூகத்தை போன்றே கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல சம உரிமைகள் கொடுக்கணும் அப்படிங்கிற 3 தீர்ப்பை இந்த அரவாணிகள் தரமான இன்று கொடுத்துருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தில் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இதை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகள் எங்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக இந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டாங்க அப்படின்னா திருநங்கைகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு ஒரு பெரிய பங்கா இருக்கும். ஸோ அவர்கள் இந்த நேரத்தில் வரக்கூடிய எந்த அரசு மத்தியில் இருக்கக்கூடிய அரசுகள் இதை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு வாழ்க்கையில் உயரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா மிக்க நன்றியா இருக்கும். எங்கள் சமுதாயம் நன்றி கடப்பட்டவர்களாக இருப்பாங்க.